வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பொதுவாக நம்ம ஹோட்டல்லாம் போகிறப்போ ஆர்டர் பண்ணுற ஒரு சில ஃபேவரட் டிஷ்ஷில் ஒன்று தான் இந்த பாலக் பன்னீர். இந்த பாலக் பன்னீர் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட பாலக் பன்னீர் செஞ்சு அது கூடவே பாகக்காயை ஸ்டஃப் பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி பாகக்காய் ஸ்டஃப்டு ரெசிபி நம்மளோட சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை பிளான்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு நல்லா கொதித்த தண்ணியில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரை எல்லாத்தையுமே போட்டுருங்க. கீரையை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இருக்கிற அந்த சூடே போதும். எல்லா கீரையும் நல்லா உள்ளே அமுத்தி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கீரையை ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து இந்த ஐஸ் க்யூப்ஸ் தண்ணியில் உடனே போட்டுருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிடும் இந்த மெத்தடில். அதுவும் இல்லாமல் அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு அப்படியே நல்லா மெயின்டைன் ஆகும். இதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை கரெக்டாக செஞ்சுருங்க. அப்போ உங்களோட பாலக் பன்னீர் நல்ல பேல் க்ரீன் கலரில் சூப்பராக வரும் உங்களோட டிஷ்ஷு. இப்போ இந்த கீரை நல்லா கூல்டவுன் ஆகட்டும், அதை விட்டுருங்க. அது அப்படியே ஒரு 5 minutes ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு சின்ன பீஸ் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் இன்றைக்கி 150 to 200 grams அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே கடையில் வாங்கின பன்னீர் தான் இது. ஸோ இதை அந்த நம்ம ஏற்கனவே மெல்டட் பட்டரில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு நல்ல டார்க் கலர் வேணும்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் எல்லா க்யூப்ஸுமே அந்த மெல்டட் பட்டரில் போட்டாச்சு. போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லா க்யூப்ஸும் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது எல்லா பொருட்களையும் வச்சு எப்படி நம்ம மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கலர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது இல்லைங்களா? வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் ஒரு சின்ன பீஸ் அளவு பட்டரும் சேர்த்துக்கோங்க. இது பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஏற்கனவே வறுத்து பொடித்த ஜீரகத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து, மிக்சியில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணி
அந்த பன்னீரெல்லாம் உடஞ்சிடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். ஹோம்மேட் தான், ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கைகளால் இப்படி நல்லா நசுக்கி விட்டு சேருங்க 2 கைகளால். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து பாலக் பன்னீர் கிரேவி கூட சேர்ற போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கசூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இது என்னோடய சஜஷன். பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள் போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கூட வந்து நான் 2 சப்பாத்தி, அது கூடவே வந்து இந்த பாலக் பன்னீர் கிரேவி சர்வ் பண்ணேன். வீட்டில் ஏற்கனவே வந்து நான் ஸ்டஃப்டு பாவக்காய் செஞ்சுருந்தேன், அதையும் இது கூட வச்சு சர்வ் பண்ணேன். நான் இது கூடவே வந்து ஸ்டஃப்டு பாவக்காய் ரெசிப்பியும் கரம் மசாலா ஹோம்மேட் தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த ரெசிப்பியும் நான் நம்மளோட சேனலில் இருக்குது, அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். தேவையானவங்க பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.